கர்த்தர் கிறிஸ்துவிடம் இன்றைய நற்செய்தி கர்த்தர் கட்டளையிட்டபடி செய்ய வேண்டும். யாத்திராகமம் 31 அதிகாரம் 7-11 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, ஆசரிப்பு கூடாரத்தில் அத்தனை காரியங்களையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் செய்ய வேண்டும்ட்டு. அப்போ ஆசரிப்பு கூடாரமானாலும் சரி, மற்ற எந்த விஷயமானாலும் சரி, கர்த்தர் கட்டளையிட்டதை தான் செய்யணும். அப்போ இதில் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு வேதத்தில் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. பெரியவங்களை எப்படி மதிக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், வசனத்துக்கு எப்படி கீழ்ப்படிக்கணும், எப்படி உண்மையாக வாழணும், பரிசுத்தாவை எப்படி பெற்றுக்கொள்ளணும், அநேக காரியங்கள் கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம அதன்படி செய்கிறோமான்னு பார்க்கணும். கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் உனக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் செய்ய வேண்டும்ன்ட்டு. அதே மாதிரி கர்த்தர் இன்னைக்கு அநேக கற்பனைகள் கட்டளைகள் கொடுத்துருக்காரு. அதன்படி நம்ம செய்யும்போது தான் நம்ம வாழ்க்கை ஆஸ்வாதமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர்கிட்ட உதவி கேளுங்க. என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொன்னாங்க ஏசப்பட்டு கேளுங்க. ஏசப்பா, நீ சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது அவர் உதவி செய்வார். கர்த்தர் சொன்ன காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதனால் என்னால் முடியலையே, கர்த்தர் சொன்னபடி வாழ முடியலையேன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். நீங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் சொன்னபடியே அவரோட காரியங்களை நம்ம செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யப்போதுக்காக இவருக்கு நன்றி செலுத்துவோம். இதுவே இன்றைய நற்செய்தி. உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும்.